தாவேகா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. அதுல நிதியமைச்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிதியை அலகேட் பண்ணுன்ற மாதிரி ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் கொடுத்தாரு. அந்த டீட்டெயிலான ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா திமுக தரப்புல இருந்து என்ன எஜுகேஷனுக்கு இவ்வளவு கம்மியா அலகேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி முன்னாள் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஒரு கருத்தை ரைஸ் பண்ண அது வந்து பூதாகரமா வெடிச்சு அதுல என்ன தகவல் என்ன ஆயிருக்கு அப்படின்றதையும் பேச போறோம். இன்னொரு பக்கம் இது ஜீரோ பட்ஜெட்டுங்க, வேஸ்ட் சிம்பிளி வேஸ்ட்ன்ற மாதிரி எல்லாரும் சேர்த்து வச்சா போல ஒரே மாதிரி பேசுறீங்க, அது எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதை பத்தியும் நம்ம தெளிவா பேச போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணாம இருக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். மொதல் விஷயம், இந்த திமுக நேத்து வந்து உதயநிதி கைதுல பண்ண ஒரு மோசமான விஷயங்களை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே ஆகணும். மொதல் விஷயம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போன ஒரு நபரை வந்து பைக்கை பிடிச்சி தாக்குதல் பண்ணது, அவர் எட்டி உதைச்சது, பைக்கை தள்ளி விட்டது, இது ரொம்ப ரொம்ப தவறான செயல். இதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். யார் அதில் ஈடுபட்டாங்களோ கைது பண்ணி இதுக்கப்புறம் பண்ணுவியான்ற மாதிரி வச்சு செஞ்சாதான் இவங்கெல்லாம் உருப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரோடுன்றது பொதுமக்களுடைய தேவை. அந்த பொதுமக்கள் இதுல வந்து போறவங்களை வந்து நீங்க சீண்டி சிலாவலி பண்ணி சண்டை போட்டு இந்த மாதிரி அடிக்கிறது ரொம்ப தவறான விஷயம். அந்த அராஜகத்தை ஒடுக்கணும். நம்பர் 2, ஸ்கூல் பஸ் போறாங்க, ஸ்கூல் பஸ்ஸுக்கு முன்னாடி போய் படுத்து இந்த மாதிரி பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடையை சாத்த சொல்லி இதெல்லாம் பண்றது. நேத்து 2 நியூஸ் ரிப்போர்ட்டர், நியூஸ் சேனலை சார்ந்த 2 நபர்களை போட்டு தாக்குதல் பண்ணது. அவங்க சட்டை கிட்டையெல்லாம் கிழிச்சிருக்காங்க, நியூஸ் கவர் பண்ணி அவங்க வெளியிடுறாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல திமுக சார்ந்த நிர்வாகிகள் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு உதயநிதி கிட்ட கேள்வி கேட்கும் போது கூட பதில் சொல்லல. எதிர்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் பதில் சொல்ல வேண்டியதானே, நான் தான் தைரியமான ஆளாச்சே, எதுக்கு எத்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வீரவசனங்கள்லாம் பேசுவார்ல. இதுக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது, நாங்க அப்படிலாம் பண்ணோம் என்ன பண்ணுவோம், நாங்க ஆக்ஷன் எடுப்போம்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சொல்ல வேண்டியது இதுக்கு பொறுப்பேற்றது. ஏன்னா பொறுப்பேற்கிறதும் அக்கௌண்டபிள் எடுக்கிறதும் அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா பேசின விஷயத்தே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கே பொறுப்பேற்றுறதுக்கு தைரியம் கிடையாது. அதை ஓப்பனா ஏன்னா நாங்க வந்து பேசுறதெல்லாம் வீரவசனமா பேசுவோம், ஆனா அக்கௌண்டபிலிட்டி மட்டும் எடுக்க மாட்டோம் அப்படின்றத தெளிவா உதயநிதி அவர்கள் இருக்காரு. ஏன்னா அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா நான் போய் பொதுமக்கள் எல்லாம் வீடியோ ஃபுட்டேஜும் எல்லாத்தையும் நான் பாக்குறேன், பொதுமக்கள் எல்லாருமே வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க, மக்களுக்கு எல்லாமே தெரியுது சார். அப்ப நீங்க அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் நேத்தும் கேட்டிருந்தோம், இன்னைக்காவது போட்டு விடுறது, நீங்க பேசினது உண்மையா பொய்யா அப்படின்றத மக்களும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்க. ஆனா எல்லாருக்கும் நீங்க பேசினது உண்மைதான், நாங்க லைவ்லயே பார்த்தோம்னு சொல்றாங்க, காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தெரிலன்றாங்க. நீங்க இன்னும் அந்த தப்புக்கு பொறுப்பேற்காம சாரி கேட்காம இது இல்லாம எல்லாம் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஸோ உங்களுக்கே அப்படி இருக்கும்போது கட்சிக்காரங்களும் எப்படி இருப்பாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. இதுல பொதுமக்கள் அடிப்பதும் சரி, நியூஸ் ரிப்போர்ட்டர் அடிப்பதும் சரி, இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது யாரா இருந்தாலும் சரி அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை வச்சுக்கிறேன். ஓகே. அண்ட் தென் தமிழ்நாட்டோட பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்குச்சு. அதுல கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு, தற்போதைய தாவேகா அரசு 1,73,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. என்னப்பா ஆல்ரெடி தமிழ்நாடோட பட்ஜெட் வந்து ஏறிக்கிட்டே போகுது, 10 லட்சத்துக்கு மேல கடன் இருக்குது, இப்ப வேற இவங்க இவ்வளவு போட்டா என்னது இது அப்புறம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இதுல நம்ம ஒரு கம்பேரிசன் போனோம்ல, போன ஆட்சியில் இருந்த திமுக எவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க, என்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தானே ஆகணும். அவங்க 2025 இருந்து 2026 வரையும் அவங்க ஆட்சியில் இருக்கிற வரையும் அலாட் பண்ண பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? போன வாட்டி 1,84,000 கோடி. இவங்க அதை விட 10,000 கோடி கம்மியா தான் போட்டிருக்காங்க பட்ஜெட்ல. ஸோ 1,80,000 கோடி, 1,73,000 கோடி. இது கணக்குப்படி நம்ம லாஜிக்கலி பார்த்தோம்னா அவங்க அதிகமான காசை வாங்கி கம்மியான கடனை கட்டியிருக்காங்க. இவங்க கம்மியான காசை வாங்கி அதிகமான கடனை கட்டியிருக்காங்க மீன்ஸ், ஸோ இவங்க கடனை குறைக்கிற முயற்சியில தாவேகா பண்றாங்க, இவங்க கடனை அதிகரிக்கிற முயற்சியில திமுக பண்ணியிருக்கிறாங்கன்றது லாஜிக்கலி ஃபேக்ட். நீங்க இதை எப்படி எடுத்து போட்டு நீங்க கணக்கு பண்ணாலுமே இந்த விஷயம் உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்ப 1,84,000 வாங்குறீங்கன்னா அதுக்கு வட்டி கட்டும்போது கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்க அதிகமா வாங்கியிருக்கிறாங்க, அந்த ரேஞ்சு கட்டுறாங்க. இப்போ இவங்க கம்மியா வாங்கியிருக்காங்க, அதை விட 10,000 கோடி கம்மியானாலும் அந்த வட்டி அமௌண்ட் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கும். அந்த வட்டி அமௌண்ட் இவங்க கட்ட போறாங்க எக்ஸ்ட்ரா. ஸோ அது கம்மியா வாங்கி அதிகமா கட்டுறதும், அதிகமா வாங்கி கம்மியா கட்டுறதும் அப்படின்ற டிஃபரன்ஸை நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கணும். இதுல குறிப்பா எஜுகேஷன்ல கம்மியான அமௌண்ட் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இது எவ்வளவு மோசமா பண்ணிருக்கீங்க, நாங்க கல்வியில எவ்வளவு உயர்தரமா செயல்பட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம்ன்ற மாதிரி அன்பில் மகேஷ் எஜுகேஷன் மினிஸ்டர், முன்னாள் எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து ஒரு ட்வீட்டை போடுறாப்பல.
அந்த ட்வீட்ல என்ன சொல்றாருன்னா, நாங்க 2025லேருந்து 26ல 46,767 கோடி போட்டிருக்காங்களாம். அதை தாண்டி அவங்க மொத்தமா அலகாட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 48,534 கோடி அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப தாவேக அரசு வந்து பாத்தீங்கன்னா 44,527 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. சோ இப்ப எங்களை விட தாவேக அரசு கம்மி அலாட் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன்ல எவ்வளவு பெரிய சர்க்கிளை ஏற்படுத்தியிருக்காங்க, இதுதான் மாற்றமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, பாத்துக்குங்க அப்படின்னு. பட் ஃபேக்ட் என்ன தெரியுமா, இது ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ், இது ஒரு ஃபேக்கான நரேட்டிவ் எல்லாருமே செட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம வீடியோ ஃபுட்டேஜ் மூலியமாவும் கொடுக்கலாம். ஏன்னா இந்த பட்ஜெட் ரெடி பண்ணும்போது அங்க தலைமை செயலகத்தில் இருக்கிற ஒரு நபர் சொன்ன காணொலியில தெள்ள தெளிவா சொல்லியிருக்கிறாப்புல. என்னன்னா, போன வருஷம் அலாட் பண்ண பட்ஜெட் வந்து 48,531 கோடி. ஆனா செலவு செஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 42,351 கோடி. 6,000 எக்ஸ்ட்ரா பட்ஜெட் அவங்க போட்டிருக்காங்க. அதுல வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே பண்ணாம 6,000 எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு 42,350 கோடி தான் செலவாயிருக்கு. அப்ப 6,000 கோடி என்ன பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்கன்றது மொத பாயிண்ட். அதன் அடிப்படையில பார்க்கும்போது கம்பேர் பண்ணீங்கன்னா தாவேகா இப்ப போட்டிருக்கிற பட்ஜெட் எவ்வளோ, 44,527 கோடி. சோ போன இதுக்கும் வந்து 2,000க்கும் மேல வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் பட்ஜெட்டையே போட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன மாதிரி ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்றீங்க, ஃபால்ஸான ஒரு விஷயத்தை சொல்றீங்க, அதை அவரே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆகுது. ராஜ்மோகன் இப்ப கரண்டா இருக்கிற எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து அதுக்கு ட்வீட்டும் போட்டு விளக்கத்தை கொடுக்குறாரு. இது அப்படியே வந்து உதயநிதி ஸ்டாலின் எடுத்து போடுறதும், அப்புறம் பாத்தீங்கன்னா முக ஸ்டாலின், திமுக தலைவர் முக ஸ்டாலின் எடுத்து இந்த பற்றாக்குறை எஜுகேஷன் எப்படி போடுறதுன்ற மாதிரி அப்படியே ஒரே நரேட்டிவ் செட் பண்றது. அதை பேஸ் பண்ணி நாம் தமிழர் கட்சி தலைவரான சீமான் அவர்களும் அதை பேஸ் பண்ணி போடுறதும் அப்படியே ஒரு வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க. இதுல ஜீரோ பட்ஜெட், இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, ரொம்ப வேஸ்டான ஒரு பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சட்டப்பேரவை முடிஞ்சு வெளியே வந்து பேசுறாரு உதயநிதி அவர்கள். ஏன்னா இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட அறிக்கைகள்லாம் யாருமே நிறைவேற்றல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதே இவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட அறிக்கைகள், இவங்களுடைய வாக்குறுதிகள்லாம் எப்ப நிறைவேற்றுறாங்கன்றது மக்களுக்கே தெரியும். 1000 ரூபாய் எப்ப வந்து மக்களுக்கு சேர்ந்துச்சுன்றதையும் தெரியும். 2 வருஷம் கழிச்சு வந்து சேர்ந்துச்சு, 2.5 வருஷம் கழிச்சு வந்து சேர்ந்துச்சு. ஆனா இப்போ இருக்கிற அரசு அதுல தாய்மாமன் மோந்திரம் திட்டம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கான சீர்வரிசை திட்டம், இந்த மாதிரி திட்டம்லாம் இதுல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க எதுவுமே பண்ணாத மாதிரி இவங்க பேசுறதும், பண்ணியிருக்கிறத வந்து பாராட்டுறதுக்குலாம் மனசு வராது. அதை தாண்டி இவங்க எஜுகேஷனை மட்டும் தானே மையப்படுத்தி சொன்னாங்க. அதை தாண்டி என்னென்ன விஷயங்களை எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஒரு பெரிய எடுத்துக்காட்டு, இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுல திமுக ஆட்சியில 572 கோடி, ஆனா தாவேகா ஆட்சியில 1051 கோடி. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைக்கு 8,597 கோடி, தாவேகா அரசு 9,818 கோடி. இந்த மாதிரி ஒரு 11 திட்டங்களுக்கு மேல தாவேகா அரசு திமுக அரசை விட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதை பாராட்ட முடியல. அதே வந்து கட் காப்பி பேஸ்ட் இப்படின்ற மாதிரி. ஏன்னா நேத்துல இருந்து அவர் அரெஸ்ட் பண்ணதுல இருந்து அதே ஒரு விஷயம் மைண்ட்லயே ஓடிட்டு இருக்கு, அதை இங்கேயும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுல ஒரு விஷயம் மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல. உங்களுக்கு எல்லாம் அந்த மடிக்கடினி அப்படின்னு லேப்டாப்னும் போது என்ன ஞாபகம் வரும்? அம்மா லேப்டாப்ன்றது தானே மக்களே. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது அம்மா லேப்டாப்னு சொல்லி தான் எனக்கே தெரியும். அதுதான் அடிப்படை. இவங்க வந்து காப்பி வேஸ்ட் பண்ணிட்டாங்க, பேரை மாத்திட்டாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, உலகம் உங்கள் கையில் என்ற திட்டத்தை போன வருஷம் கொடுத்தாங்க 2026ல. இவங்க ஆட்சிக்கு வந்து 4 வருஷத்துல வந்து இந்த லேப்டாப் திட்டத்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு கடைசி வருஷம் நாங்க கொடுக்குறோன்ற மாதிரி 20 லட்சம் பேர் சொல்லிட்டு 10 லட்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க. அப்ப ரிமைனிங் 10 லட்சம் பேருக்கு யாரு கொடுப்பா அப்படின்ற கேள்வி கேட்க முடியுமா, முடியாதா? அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடைசி வருஷத்துல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இது இவங்களோட திட்டமா அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரா இப்படி பேசுறார். ஆனா இந்த மடிக்கணினி திட்டத்தை உருவாக்குனது யாருன்னா ஜெயலலிதா அவர்கள். 2011ல இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்காங்க. ஆனா கேட்டா இது வந்து எங்களுடைய திட்டத்தை பேர் மாற்றி வெற்றி மடிக்கணினி திட்டம்னு போட்டாங்கன்னு. ஃபர்ஸ்ட் அது உங்களுடைய திட்டமா, நீங்க தான் எடுத்துட்டு வந்தீங்களா, நீங்க தான் சைன் போட்டு அதை அக்ரி பண்ணீங்களா? அது ஜெயலலிதா அவர்கள் எடுத்துட்டு வந்த திட்டம். அதை நீங்க இப்படி மாத்திக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்களும் மாத்திட்டு வேலை பாக்குறீங்க. அதை அவங்களும் மாத்திருக்காங்க. அதுல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அதை நீங்க பண்ணாம இருந்தா பரவாயில்ல, நீங்களே அதை பண்ணிட்டு அதை அடுத்தவங்க மேல அவங்க பண்ணும்போது மட்டும் கேள்வி கேட்கறது என்ன நியாயம் சார் அப்படின்றது எனக்கு புரியல. இன்னொரு பக்கம் கலைஞர், அம்மா, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து தேவையில்லாம இருக்குன்ற மாதிரி இந்த நேம் எல்லாம் நீக்குனது வந்து இன்னும் கொஞ்சம் கடும் கோவத்தை திமுக தரப்புல இருந்து உருவாக்கியிருக்கும். அடுத்து விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டமும் திமுக தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண மாதிரி பேசுறாங்க. ஆனா அதுவும் ஜெயலலிதா தலைமையில 2001ஆம் ஆண்டுல அவங்க எடுத்துன்னு வந்த திட்டம் தான். அதுல இவங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் சினாரியோக்கும் நவீனமயம் ஆக்குதல் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த
சைக்கிள் இரும்பா இருக்கிற சைக்கிளை இப்ப கரண்ட் ஜெனரேஷனுக்கு தேவை அடிப்படையில தான் தாவேகா பட்ஜெட் ஒதுக்கி அதுக்கான செயல்முறைகள் படுத்திருக்கிறாங்க. அதை தாண்டி திமுக எடுத்துட்டு வர திட்டத்தை அதிமுக கேன்சல் பண்றதும், அதிமுக எடுத்துட்டு வர திட்டத்தை திமுக கேன்சல் பண்றதும் ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல தாவேகா அரசாங்கம் எல்லாத்தையும் ஈக்குவலா நாங்க பாக்குறோம், அது எடுத்துன்னு வர்ற திட்டம் நல்ல திட்டமா இருந்தாலும் மக்களுக்கு பயன் அடைகிற திட்டமா இருந்தா நாங்க ஆதரவு தெரிவிப்போம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த திட்டத்தையும் கேன்சல் பண்ணணும்னு முயற்சி பண்ணல. அதுவே ஒரு மாற்றம் தான், அதுவே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனா இதை பாராட்ட மனசு இல்லாம எல்லாம் இவருக்கு எதிராக வந்து ஒரு ஜீரோ பட்ஜெட்ன்ற மாதிரியும் இதெல்லாம் பண்ணலன்ற மாதிரியும் இன்னும் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த முடியல அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க. முதல்ல இப்போ அவரால் என்ன செயல்படுத்த முடியுமோ அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறார், அதை முயற்சி பண்றார். அவருக்கும் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்கணும்னு ஆல்ரெடி மக்கள் கிட்ட கேட்டு வாங்கிட்டாச்சு. மக்கள் அதுக்கான இதுவை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதை மக்கள் கேட்பாங்க, அதுக்கான டைம் அவரும் ஒதுக்குவார். அதை விட்டுட்டு நீங்க பேசுறன்ற பேர்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்ன்ற பேர்ல சொல்லக்கூடாதுங்க ஐயா அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்த பாராட்டு தெரியலனா விட்டுருங்க. ஆனா எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு அப்படியே பண்ணாத மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறதும், அதை அப்படியே ட்ராக் ரூட் மாத்தி ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் பண்ணி இதை ஸ்ப்ரெட் அவுட் பண்றதும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. ஸோ அதை நியாயப்படி செயல்படுங்க. அந்த திட்டம் 42,000 கோடியை எப்படி நீங்க 48,000 கோடி போட்டு 6,000 கோடி ஆட்டிய போடலாம், பார்ட்டி ஃபண்ட் இந்த மாதிரி செயல்முறைப்படுத்துறதுக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க தோணுமா தோணாதா? அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுல தமிழ்நாடு அரசு இதுக்கப்புறம் நிறைய கேள்வி பதிலாம் வரப்போகுது. பட் இன்னைக்கு அவங்க ஒரு ஃபேக் நெரேட்டிவ் இதை வச்சு செட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்கு. அதை பத்தி பேசாம இது எஜுகேஷன்ன்ற ஒரு இதுல வந்து ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணிடலாம், மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சென்றடைய வைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதை தவிடுபடி ஆக்கிட்டாங்க தாவேகா அவர்கள். இன்னொரு பக்கம் மக்களுக்கும் தெளிவா இருக்காங்க, மக்களுக்கும் எல்லாமே தெளிவா புரியும் அப்படின்றத நம்புறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.